நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இது பாருங்க, ஒரு நிமிஷம். அந்த டேபிள அங்க வச்சிருங்க. நான் இது வரேமா. மறுபடியும் ஓடுறா. வைங்க. பாரு இதுல 4 பக்கமும் நல்லா பூ வச்சிடுங்க. அப்புறம் நடுவுல அழகா பாரு. இப்படியே சுத்திட்டு இருந்தா நான் எப்படிமா? எப்பதான் சாப்பிடுவேன் நீ? அம்மா, உங்க பொண்ணு நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கா. இப்ப வந்துடுறேன். காலையில இருந்த டிஃபன் கூட சாப்பிடல. இப்படி ஓடி ஆடி அவளுக்கு பழக்கமே இல்ல. எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டா. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். நீங்க எல்லாம் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. சம்மதியம்மா, எங்களுக்கும் வேலை இருந்தா சொல்லலாம்ல. ஆமாங்க, நாங்க சீக்கிரம் வந்ததுக்கான காரணமே அதுதான். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல, நாங்க இருக்கோம்ல. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. மருமக எல்லா வேலையும் செஞ்சுட்டா. அம்மா, அர்ச்சனா, இந்தாம்மா ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணிடு. அது ஏ ரூம்ல இருக்கு. அப்புறம் சம்பிரதாயத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கான்னு பாத்துக்கோ. அந்த லிஸ்ட் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிடு. சரி. வா, உன் கூட சேர்ந்து நானும் உனக்கு உதவி பண்றேன். உன் கல்யாணத்துல பாட்டி கிட்ட கேட்டு கேட்டு எல்லா வேலையும் செஞ்சேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. போங்க போங்க. பொண்ணுங்க கல்யாணம்னா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல. ஏன் நீங்க எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்களேன். குமுதா, எல்லாருக்கும் கொண்டு வந்து ஜூஸ் கூட. என்ன, நான் இது வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. பாத்து 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 போங்க. பாத்து ராகுல், பாத்து மெதுவா போ, கீழே விழுந்துற போற. இந்த வருஷம் கொஞ்சம் லாபம் அதிகம் வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. ஏன்னா மணி 8 ஆயிடுச்சு. இத்தனை வருஷங்களா பொறுமையா காத்திருந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஆனா பொறுமை இல்ல. கவலைப்படாதீங்கண்ணா, அவங்க இப்ப வந்துருவாங்க. வாங்க. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வாங்க, வணக்கம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கம். வாங்க. குமுதா, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க. வாங்க. அர்ச்சனா, ஒரு நிமிஷம் என்னாச்சு? ஐயோ, அவங்கள இரு. நீ ஒண்ணு மறந்துட்ட. என்ன? நல்லா யோசி. நான் இப்ப விடுகதை போடாதீங்க. சொல்லுங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. யோசிச்சு பாரு, இல்லைன்னா ஏதாவது குறையாயிடும். என்ன மாமா நின்னுட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் உட்காருங்க. வந்துட்டியா நீ? என்கிட்ட இருந்து செருப்பு திருடுற ஐடியால ஒண்ணு இல்ல. பரவாயில்லையே, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. முதல்ல இப்படி வந்து நீங்க உட்காருங்க. இருங்க இருங்க வாங்க. இருங்க, இவர் இப்ப இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையா? இவருக்காக ஒரு ஸ்பெஷல் இடம் வச்சிருக்கோம். அங்க உட்காருங்க. ஆமா மாமா, அங்க உட்காருங்க. அக்கா கூட. நீங்க இங்க, அக்கா அங்க. வாங்க. எல்லாரும் அங்க வேண்டாம், இங்க வந்து உட்காருங்க. வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நடக்குதுங்க? மாப்பிள்ளை பையனை போட்டு இப்படி இம்சப்படுத்துறீங்க? மோகன், நீங்க என்னோட பின்னாடி வந்து உட்காருங்க. இவங்களோட நீங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. வாங்க. என்ன பண்றீங்க? மாப்பிளைய விடுங்க. மோகன், நீ அப்படி உட்காருப்பா. நீங்க எல்லாம் போய் டிஃபன் வேலைய பாக்கலாம்ல. சரி தம்பி சூர்யா, வந்துடுறேன். மாப்பிளைய கூட்டிட்டு போப்பா. சரி பிரியமா. போலாமா? போங்க. வாங்க. வாங்க மாமா, போய் பாருங்க, வரலாம். உங்களை சும்மா இருக்க விடுறாங்களா? அர்ச்சனா, எனக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்றியா? என்ன? நீ எதையும் மறக்கறன்ற உணர்வே உனக்கு இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. ஒரு நிமிஷத்துல நான் இப்ப வந்துடுறேன். கார்த்திக், அம்மா வராங்க, நான் போறேன். மறந்துட்டேன்னு சொல்றான்ல. இல்ல அர்ச்சனா. அர்ச்சனா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எல்லாருக்கும் டிஃபன் கொடு. சம்பிரதாயம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. சரிம்மா. ஆமாமா, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரமா சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கணும்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? சரிம்மா, நான் வரேன். அர்ச்சனா, மோகனுக்கு வைக்க வேண்டிய சீரெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது தேவைப்படும். ஆமா, சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சிருக்கேன். சரி, நான் இத வந்துடுறேன். சரிம்மா. அர்ச்சனா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற என்ன செய்யணும் சொல்லு. டிஃபன் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. நிச்சயதார்த்தத்தோட மத்த வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் இப்போதைக்கு. அட, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அக்காவோட கல்யாணத்துக்கு பிருத்விராஜும் வராரு. அவரு இப்போ கார்த்திக் மறுபடியும்? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் என்னையே போன் பண்ணி அவரை கூப்பிட சொல்லி சொன்னாரு. இனிமே அவரால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இன்னொரு விஷயம் சொல்லவா? அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு.
இப்பதான் 2 நாள் ஆச்சு. அனி எல்லாரும் இன்னும் கொஞ்சம் பாயசம் கேக்குறாங்க. இதோ தரேன். அர்ச்சனா உனக்கு தெரியுமா உங்க சூர்யா அண்ணன் வீட்டுக்கு வந்தாரா? வந்த உடனே அம்மா கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க கையால செஞ்ச பாயசம் வேணும்னு கேட்டாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா? போன தடவை நான் உன்கிட்ட சொல்லிருந்தேன் அண்ணன் நிச்சயமா வீட்டுக்கு வந்துருவாருன்னு. உண்மைதான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்க சூர்யா அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அம்மாவும் தான். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அர்ச்சனா அவருமா எப்படி அழகுபடுத்தினாலோ அதே மாதிரி நீயும் அழகுபடுத்திக்கோன்னு சொன்னாங்க. பெயிண்டிங், புது சோஃபா, கர்டைன்ஸ் எல்லாமே. எப்படி நீ புதுசா நிறைய திங்ஸ் வாங்கிருக்கல, அதெல்லாம் வச்சு உன்னோட ரூமை டெக்கரேட் பண்ணிடலாம். இல்ல ஒரு விஷயம் சொல்லவா? என்ன இருந்தாலும் உன்னோட அந்த வீடு அழகா தான் இருந்தது. பெரிய வீட்ல இதான் ஒரு குறையா இருக்கும். வீடு பெருசா இருக்கும், ஆனா நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். இரு, நான் போய் ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சின்ன வீட்ல இந்த ஒரு லாபம் இருக்கு தெரியுமா? நம்ம இஷ்டத்துக்கு அதை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். புது புது ஃபேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. மார்க்கெட்ல நிறைய புது டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாத்தியா? எல்லாமே பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. இந்தா. அம்மா, நீங்க நீங்க 2 பேரும் இங்கேயே பேசிட்டு இருந்தா எப்படி? விருந்தாளிங்க கீழே காத்துட்டு இருக்காங்க, பரிமாற வேண்டாமா? இதோ. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. அர்ச்சனா, கார்த்திக் வண்டியில பெயிண்ட் அப்புறம் பர்னிச்சர் பத்தி எல்லாம் புக்ஸ் இருந்தது, யாருதுமா? தெரியலையேம்மா, நான் வைக்கல. ஒருவேளை கார்த்திக் வச்சிருப்பாரு. ம். சின்னம்மா அல்வா கேக்குறாங்க. அங்க இருக்க எடுத்துட்டு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தினி அம்மா, நந்தினிய கூட்டிட்டு வாமா. இதோ வரேன். உட்காருங்கக்கா. நீயும் உட்காருப்பா. சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாமா? தாராளமா. நல்ல நேரத்தை தள்ளி போடக்கூடாது. இந்தாப்பா. எவ்வளவு அழகா இருக்குல்ல? சிம்பிளா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம நந்தினி அக்கா மாதிரியே. பின்ன என்ன, வைரமா இருந்தாலும் அது இருக்கிற இடத்துல இருந்தா தானே நல்லா இருக்கும். மனசு வைரக்கல்லா இருக்கும்போது உப்பு கல்லு கூட வைரம் தானே. இத அக்காவே உங்களுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? எங்க எங்களுக்கும் காட்டுங்க. நம்ம நந்தினியோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நந்தினி உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா. அழகா இருக்க. சம்பந்தி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு, பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கலாம்ல? ஆ, நிச்சயமா ஆரம்பிக்கலாம். அப்ப சரி, எல்லாரும் வேடிக்கை பாருங்க. என்னது என்னவா இருக்கும் தெரியல. இன்னைக்கு அவரோட மனசை நீங்க கொள்ளை அடிச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இருந்தானே கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. உன் அப்பா அம்மா எப்படி மனச கல்லாக்கிக்கிட்டு உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு உணர்ந்ததை இன்னைக்கு நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். அவ கல்யாணத்தை பத்தி இத்தனை வருஷமா என் மனசுல கோட்டை கட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு அந்த நேரமும் வந்துருச்சு. ஆனா என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. கடவுளே, அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற சக்தியை எனக்கு கொடு. பெரியமா, பெரியமா அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க அக்காவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரணும்னு, அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏன் இவ்ளோ வருத்தப்படுறீங்க? தயவு செஞ்சு அழாதீங்க. அக்கா உங்க கண்ணுல கண்ணீரை பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. வாங்க, வந்து அவங்க பக்கத்துல உட்காருங்க. வாங்க. சாவி எங்கம்மா ஆச்சுன்னா அத பத்திரமா வச்சுக்கோ. என்ன போ, சீக்கிரம் போய் சீர்வரிசையும் மோதிரமா எடுத்துட்டு வந்துரு. சமந்தி அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அட இல்ல இல்ல, அதுக்குள்ள எப்படி? சீர்வரிசையெல்லாம் கொடுக்க வேண்டாமா? சரிங்க. சாவி. நீங்க போய் உட்காருங்க, இதோ ஒரு நிமிஷத்துல நான் வரேன். சரி. என்னாச்சுமா? ஓ, அம்மா, அது என்னோட சாவி எங்கன்னு தெரியல. எங்கன்னே தெரியலனா என்ன அர்த்தம்? எங்க வச்சிருக்கே அங்க போய் தேடு போ. இல்ல, இங்கதான் இடுப்புல சொருகி வச்சிருந்தேன். உங்ககிட்ட கூட காட்டினேனே. அர்ச்சனா, சாவியை தொலைச்சிட்டியா? கவனமா இருக்க வேண்டாமா? பீரோல என்னென்னலாம் இருக்கு? நிறைய நகைங்க இருக்கு, நிறைய பணம் வேற இருக்கு. அம்மா, இது கல்யாண வீடு அர்ச்சனா. பிரச்சனை ஏதாவது வந்துட்டா இப்போ இப்போ என்ன பண்றது? எல்லாருக்கும் gift கொடுக்க வேண்டாமா? சாவியை முதல்ல தேடு, சீக்கிரம். அண்ணி, என்னோட சாவி கீழே விழுந்துருச்சு. தெரியாம கீழே விழுந்துருச்சு போல இருக்கு.
கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட கிடைச்சது. நான் போய் வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வரேன், நீ இவங்கள பாத்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? மாமியார் மருமகள் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, என் சாவி எனக்கு கிடைக்கல. கார்த்திக், அம்மா போய் நிறுத்துங்க, சீக்கிரம் போங்க. அம்மா லாக்கர்ல இருந்து பரிசு பொருட்கள் எடுக்க போயிருக்காங்க. அங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அது எப்படி அர்ச்சனா உங்களுக்கு தெரியும்? அவங்க வெறும் கிஃப்ட்ஸ் தானே எடுக்க போறாங்க. லாக்கர்ல பணத்தை அப்படியே போட மாட்டோமே. கார்த்திக், பரிசு பொருட்களை நான் அலமாரியில வச்சிருக்கேன். அவங்க நிறைய தடவை நான் பணத்தை எடுக்கிறதையும் வைக்கிறதையும் பாத்துருக்காங்க. அங்க பணம் இல்லைன்னு பாத்துட்டாங்கன்னா ஆஹா, நீ இரு, நான் போய் ஏதாவது பண்றேன். சரி. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரி. அர்ச்சனா, என்னமாச்சு? நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஏதோ பணத்தை பத்தி. எங்கம்மா இருக்கு பணம்? என்னம்மா சொல்ற? பணம் எங்க போச்சு? அம்மா, அது கார்த்திக் அவசரமா பணம் வேணும்னு சொன்னாரு. கொஞ்ச நாள்ல கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் வீட்ல யாருக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியாதா? அப்படியா? அப்போ அப்போ அர்ச்சனா, நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? இல்ல உங்க அப்பா கிட்ட கேட்கட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கார்த்திக் இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. அப்புறம் எதுக்குமா இவ்ளோ டென்ஷனா இருக்க? நீங்க உட்காருங்க, நான் எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். டென்ஷன் ஆகாத. அர்ச்சனா, அம்மா, சீக்கிரமா மேல போ. கார்த்திக் அடிபட்டிருக்கு. என்ன? ஆ, நான் டிராயரை திறந்துட்டு இருந்தேன், திடீர்னு அவன் கையை நடுவுல வச்சுட்டா. நல்லா விரல் மாட்டிக்கிச்சு. அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? கேட்டா எனக்கு உதவி செய்ய வந்தேன்னு சொல்றான். இங்க பாருமா, சீக்கிரம் போய் அவனுக்கு மருந்து போட்டு விடுப்போ. இதோ. அம்மா, கார்த்திக்,